இங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரஹானான்ற அவங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க. அப்போ ஜோதிகான்ற ஒரு பணக்கார பொண்ணு இன்ஸ்டால லைவ் வீடியோ போட்டு பாத்தீங்களா நாங்க இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல, அப்போ அவங்களோட ஃப்ரெண்டான ஃபிலிக்ஸுக்கு கோவம் வந்து, எப்ப பாரு நீ தான் ஹோட்டல் செலக்ட் பண்ற, அதுவும் நல்ல பணக்கார ஹோட்டலா செலக்ட் பண்ணி அதை வீடியோவா போட்டு உன்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அதிகமாக்கி பணம் சம்பாதிச்சிர, ஆனா எங்களால பில் பே பண்ண முடியல, ஒரு நாளைக்கு நாங்க உங்க கூட வந்தா எங்களால ஒரு வாரம் சாப்பிட முடியாம போயிடுதுன்னு கத்த. அப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை சமாதானப்படுத்துறாங்க. இதை கேட்ட ஜோதிகாவுக்கு கோவம் வந்து, நான் உங்களோட சம்மதத்தோட தான் ஹோட்டல் செலக்ட் பண்றேன், ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்க, இவங்க நாங்க சொல்றதை எதுவுமே நீ கேட்க மாட்டற, நீ சொல்றதான் நாங்க கேட்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சண்டை போட, ஜோதிகா நம்ம ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்காக தான் நல்ல ஹோட்டலா செலக்ட் பண்ணேன்னு சொல்லி பேச, கரெக்டா அப்போ பர்த்டே கேர்ளான ரஹானா வர உடனே இவங்க சண்டையெல்லாம் விட்டு அவளுக்கு விஷ் பண்றாங்க. ஆனா ஃபெலிக்ஸும் ஜோதிகாவும் சைலண்டா இருக்க, அதை நோட் பண்ண ரஹானா என்ன ஆச்சுன்னு கேட்க, ஃபெலிக்ஸ் நடந்ததெல்லாம் சொல்ல, அப்போ ரஹானா நானும் ஜோதிகாவும் பணக்கார ஃபேமிலில இருந்து வந்தவங்க, எங்களால சாதாரண ஹோட்டலுக்குலாம் வர முடியாது, அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இனிமே நான் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்ல, இதை கேட்ட ஃபெலிக்ஸுக்கு இன்னும் கோவம் வந்து, என்ன எங்களுக்குலாம் செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையான்னு சொல்லி சண்டை போட, இவ்வளவுக்கும் காரணம் ஜோதிகா தான், இவ இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆக நம்மள செலவு பண்ண வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்றோம். அப்போ மத்த ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் ஜோதிகாவுக்கே சப்போர்ட் பண்ண, உடனே இவன் காயத்ரின்ற பொண்ணுகிட்ட நீ தானே நேத்து இந்த விஷயத்தை பேச சொல்லி கால் பண்ணி சொன்னேன், இப்போ என்ன ஜோதிகாவுக்கு சப்போர்ட் பண்ற, நீ நல்லவன் நான் கெட்டவனான்னு கேட்க, இதை கேட்ட ஜோதிகா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம ஷாக்ல இருக்க. அடுத்தது என்ன நடந்ததுன்னு தெரியுமா, நெக்ஸ்ட் பார்ட் கமெண்ட்ல சொல்லுங்க.